வணக்கம். முன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். அமைச்சர்கள் சுதந்திரமாக செயல்பட முதல்வர் ரங்கசாமி அனுமதிக்க வேண்டும் என நாராயணசாமி அட்வைஸ். உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்தவும் யோசனை. சாலையில் 10 ரூபாய் நோட்டுகளை சிதறவிட்டு கான்ட்ராக்டரிடம் 2 லட்சம் ரூபாய் வழிப்பறி. குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை. நித்யானந்தா சுவாமியை கண்டித்து திராவிடர் கழக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். வழக்கில் சாட்சிகளை கலைப்பதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் அமைச்சர்கள் சுதந்திரமாக செயல்பட முதல்வர் ரங்கசாமி அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2011-2012 ஆண்டு பட்ஜெட் வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்படி மத்திய திட்டக்குழுவிடம் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசிடமிருந்து 3000 கோடியை கேட்கப் போவதாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு கூடுதல் நிதி அளிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வலியுறுத்தி இருக்கிறேன் என்றார். ஆனால் பட்ஜெட் குறித்த அணுகுமுறையில் சட்ட விதிகளுக்கு கட்டுப்படாமல் புதுவை அரசு செயல்பட்டு வருகிறது என்ற அமைச்சர் நாராயணசாமி, ஜனநாயக முறையில் எவருடைய கருத்துக்களையும் கேட்காமல் பட்ஜெட்டுக்கான நிதி கேட்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு வழங்கும் இலவச அரிசியை மாநில அரசு வழங்குவது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றார். புதுவையில் தனி மனித ஆட்சிதான் நடந்து வருகிறது என்ற நாராயணசாமி, அமைச்சர்களும் அதிகாரிகளும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றார். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை என்ற அவர், உள்ளாட்சி தேர்தலை நடத்தாவிட்டால் கொம்யூன் பஞ்சாயத்து, நகராட்சி போன்றவற்றுக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காது என்றும், எனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்றார். புதுவையில் சாலையில் 10 ரூபாய் நோட்டுகளை சிதறவிட்டு கான்ட்ராக்டரின் 2 லட்சம் ரூபாயினை வழிப்பறி செய்த கும்பலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை சத்தியமூர்த்தி வீதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கான்ட்ராக்டராக வேலை செய்து வருகிறார். இவர் தனது மகனின் கல்வி செலவிற்காக நண்பரிடம் பணம் கேட்டிருந்ததால் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள கனரா வங்கியில் இருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகம் வழியாக சனிக்கிழமையன்று காலை வீட்டுக்கு சென்றார். புசி வீதியில் பள்ளம் தோண்டப்பட்டு இருந்ததால் எல்லை மாரியம்மன் கோவில் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது வீதியின் முகப்பில் நின்றிருந்த இருவர் சாலையில் சிதறி கிடந்த பணத்தை காட்டி தங்களுடையதா என்று கேட்டுள்ளனர். அதற்கு ராஜேந்திரன் தனது பணம் என்று கூறி எடுத்துவிட்டு திரும்புவதற்குள் பைக்கின் பெட்டியில் இருந்த 2 லட்சம் ரூபாயினை மர்ம ஆசாமிகள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் 2 லட்சம் பணத்தை வழிப்பறி செய்தவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வங்கியில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதால் அதன் சீரியல் நம்பர்களை கொண்டு பண நடமாட்டத்தை கண்காணிக்கவும் போலீசார் முடிவெடுத்துள்ளனர். சாட்சிகளை அச்சுறுத்தும் நித்யானந்தா சுவாமியாரை கைது செய்ய வலியுறுத்தி புதுவையில் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாட்சிகளை அச்சுறுத்தும் நித்யானந்த சாமியாரை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் திராவிடர் கழக மகளிர் அணியினர் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதுவையில் திராவிடர் கழக மகளிர் அணியினர் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது விசாரணை பாதிக்கும் வகையில் சாட்சிகளை அச்சுறுத்துவது போன்று நித்யானந்த பேட்டி கொடுத்திருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும், எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்து சிறைக்கு அனுப்புவதுடன் வாழ்க்கை விரைவாக முடிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை மாநிலத்தில் செயல்படும் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதல் ஆண்டு சேர்வதற்கான கவுன்சிலிங் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் திங்கட்கிழமை துவங்க உள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டில் முதலாம் ஆண்டு சேர்வதற்கான கவுன்சிலிங் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் துவங்க உள்ளது. இதில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பிகாம் படிப்பிற்கான கவுன்சிலிங்கை துவக்கி வைக்க உள்ளார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு படிப்புகளுக்கு கவுன்சிலிங் நடைபெற இருக்கும் நிலையில்
கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர இதுவரை சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். புதுவை அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க பொது பேரவை கூட்டத்தில் பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க பொது பேரவை கூட்டம் பாக்கமுடியான்பேட் பார்வதி திருமண நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சங்க தலைவர் சக்கரவர்த்தி தலைமை தாங்க கடந்த 2 ஆண்டுகளாக பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு ரொக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் பணி ஓய்வு, நல்லாசிரியர் விருது மற்றும் பாடப்பிரிவில் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கூட்டத்தில் சங்க துணைத் தலைவர் அருணாச்சலம், பொருளாளர் ஜான் சேவியர் ராஜா, இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். மது போதையில் நண்பரின் பாக்கெட்டில் இருந்து 70,000 திருடிச் சென்றவர் கைது. ரயில் நிலையம் அருகே போலீசாரிடம் பிடிபட்டார். இணையதளம் மூலம் வரி செலுத்த வேண்டும். வர்த்தகர்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மண்டல மேலாளர் யோசனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. அன்பார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. உங்கள் நகரில் ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சி நடைபெற உள்ளது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கம்பெனி பொருட்களும் தரமாகவும் குறைந்த விலையிலும் வாங்கி மகிழ குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்க ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் வாங்க, ஆதரவு தாங்க. ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. இடம் ஆனந்தா கல்யாண மண்டபம், பாண்டிச்சேரி. நாள் ஜூலை 15 முதல் 24 வரை. நேரம் தினமும் மதியம் 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு 9841888866. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டிராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டிராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டிராம் ராம். பாண்டிராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டிராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டிராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டிராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும்
பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநாட்டில் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். புதுவை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் 8வது மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சண்முக சுந்தரம் வரவேற்புரையாற்ற மாநில பொருளாளர் முத்து துவக்க உரையாற்றினார். செயலாளர் அன்பழகன் செயலறிக்கை தாக்கல் செய்ய தமிழ் சங்க தலைவர் முத்து, கலை இலக்கிய பெருமன்ற பொது செயலாளர் எல்லை சிவகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தினர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுவை கிருஷ்ணா நகர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் மற்றும் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் இணைந்து தீவிர துப்புரவு பணியினை ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க மாநில செயலாளர் வெங்கடாச்சலம் முன்னிலை வகிக்க பொருளாளர் சங்கர நாராயணன் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி துப்புரவு பணியினை துவக்கி வைக்க நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வாசுகி, திட்ட அலுவலர்கள் அலமேலு மங்கை, கீதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தை மாணவிகள் சுத்தம் செய்தனர். புதுவையில் தனியார் கம்பெனி ஊழியரிடம் 70,000 ரூபாயினை கொள்ளையடித்த நண்பரை ரயில் நிலையம் அருகே போலீசார் கைது செய்து பணத்தை மீட்டனர். திருச்சி லால்குடியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அப்பகுதியில் உள்ள இரும்பு கடையில் வேலை செய்து வந்தார். இந்த கடையில் திருச்சியை சேர்ந்த பாலதண்டாயுதபாணியும் லால்குடி பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த பாட்ஷா என்பவரும் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் பழைய இரும்பு பொருட்களை வாங்க சுரேஷ்குமார், பாலதண்டாயுதபாணி, பாட்ஷா ஆகியோர் புதுவைக்கு சனிக்கிழமை வந்து பாரில் மது அருந்தியுள்ளனர். அப்போது சுரேஷ்குமார், பாலதண்டாயுதபாணி ஆகியோருக்கு மதுவினை அதிகமாக பாட்ஷா ஊற்றி கொடுத்துள்ளார். இதில் அவர்கள் மயங்கியதும் சுரேஷ்குமார் பேண்டில் வைத்திருந்த 70,000 ரூபாயினை பாட்ஷா எடுத்துக்கொண்டு தப்பியோடிவிட்டார். இதனிடையே ஒதியஞ்சாலை போலீசார் ரயில் நிலையம் அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சந்தேகப்படும் வகையில் நின்று கொண்டிருந்த பாட்ஷாவை விசாரித்துள்ளனர். அப்போது அவர் தனது நண்பர்களிடம் 70,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து பணத்தை மீட்டனர். இணையதளம் மூலம் செயல்படுத்தப்படும் வங்கி சேவையை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மண்டல மேலாளர் பார்த்தசாரதி வலியுறுத்தியுள்ளார்.
புதுவை மாநிலத்தில் இணையதளம் மூலமாக வணிக வரி செலுத்தும் வசதியை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுவை மண்டல அலுவலகம் வர்த்தக சபை சார்பில் வணிகர்கள் கூட்டம் ராம் ஓட்டலில் சனிக்கிழமை நடைபெற்றது. புதுவை மண்டல மேலாளர் பார்த்தசாரதி வரவேற்று பேசுகையில் இணையதளம் மூலம் வங்கியின் சேவைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமை தாங்க வணிக வரித்துறை ஆணையர் ராஜசேகர், வங்கியின் சென்னை தலைமை அலுவலக பொது மேலாளர் பாரதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து நடப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் இணையதளம் மூலம் வரி செலுத்தும் முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் வணிக வரித்துறை பொது செயலாளர் குணசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வரும் சீனியர் எஸ்பி சந்திரனுக்கு வ.உ. சிதம்பரனார் பேரவையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுவையில் சீனியர் எஸ்பியாக சந்திரன் பொறுப்பேற்ற கடந்த சில மாதங்களாக கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் உடனுக்குடன் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் குற்றங்களை தடுக்கும் வரையில் ஓட்டல்களில் சிசிடி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வ.உ. சிதம்பரனார் பேரவையினர் அதன் நிறுவனர் இளமதி வாணன் தலைமையில் சீனியர் எஸ்பி சந்திரனை சந்தித்து வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தனர். அப்பொழுது பேரவையின் தலைவர் அசோகன், செயலாளர் மதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. அன்பார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. உங்கள் நகரில் ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சி நடைபெற உள்ளது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கம்பெனி பொருட்களும் தரமாகவும் குறைந்த விலையிலும் வாங்கி மகிழ குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்க ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் வாங்க, ஆதரவு தாங்க. ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. இடம் ஆனந்தா கல்யாண மண்டபம், பாண்டிச்சேரி. நாள் ஜூலை 15 முதல் 24 வரை. நேரம் தினமும் மதியம் 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு 9842188866. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை. நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DODT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் +2 ஃபெயில் ஆயிருந்தேன். இங்க வந்ததனால நான் +2 பாஸ் ஆயிட்டேன். லேப் டெக்னீஷியன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள் அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த இரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேபுடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்.
லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்ல எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் எண் 253, லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Double offer, Money Electronics double offer, 25th anniversary, ஆடி சேல் தள்ளுபடி, அத்தனையும் உள்ளதடி, உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. Double offer, Money Electronics double offer, 25th anniversary, ஆடி சேல் தள்ளுபடி, அத்தனையும் உள்ளதடி, உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசாக மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இன்றைய முதன்மை செய்திகள். அமைச்சர்கள் சுதந்திரமாக செயல்பட முதல்வர் ரங்கசாமி அனுமதிக்க வேண்டும் என நாராயணசாமி அட்வைஸ். உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்தவும் யோசனை. சாலையில் 10 ரூபாய் நோட்டுகளை சிதறவிட்டு கான்ட்ராக்டரிடம் 2 லட்சம் ரூபாய் வழிப்பறி. குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை. நித்யானந்தா சுவாமியை கண்டித்து திராவிடர் கழக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். வழக்கில் சாட்சிகளை கலைப்பதாக குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.